களக்காடு ஜெயந்தி ஸ்வீட் மாணிக்க வாசகத்தின் கௌரவம் சேனல் சார்பாக இன்று ஒரு உலகம் முழுக்க ஒரு கௌரவமான நாள். உலக மகளிர் தின வாழ்த்துகள். அதை பதிவு செய்ததிலே மிக பெருமை கொள்கின்றேன். மகளிர் தினம் என்றால் என்ன? மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? மகளிர் தினத்தை ஏன் கொண்டாட வேண்டும்? மகளிர் ஏன் முக்கியமானவர்கள் என்று என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் நான் பதிவு செய்கிறேன். அவர்கள் என்ன சொன்னார்கள், இவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் என்ன சொல்கிறேன்? எல்லா மீட்டிங்லையும் நான் பதிவு செஞ்சுட்டு தான் வர்றேன். ஏற்கனவே பதிவு செய்து தான் திருக்குறளை எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம், குரானை எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம், பைபிளை எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம், பகவத்கீதையும் எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம். அதுபோலத்தான் நான் பதிவு செய்கின்ற பதிவையும் எத்தனை முறை வேண்டாமல் நான் பதிவு செய்யலாம். நீங்களும் அதை தெரிந்து கொள்ளலாம். தயவுசெய்து இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டும். என்னுடைய கௌரவம் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அனைவருக்கும் இதை பகிர வேண்டும். ஏனென்றால் மற்ற இறைவன் பஞ்சபூதங்களுக்கு கூட பேசும் சக்தியை இறைவன் வைக்கவில்லை. வேறு எந்த கருவுக்கும் பேசும், சிந்திக்கும், சிரிக்கும் சக்தியை வைக்கவில்லை. ஆறாம் அறிவை வைக்கவில்லை. பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த சிந்திக்கும், பேசும், சிரிக்கும் ஆறறிவை இறைவன் படைத்திருக்கின்றான். நீங்கள் நினைக்கின்ற எந்த மதிப்புள்ள பொருளுக்கும் பேசும் சக்தி கிடையாது. பெண் என்பவள் மனித வடிவத்தை சுமந்து வருபவள் மட்டுமல்ல, பேசும் சக்தியையும் ஆறறிவையும் சுமந்து வருபவள். அதைவிட கூடுதலாக மொழியை சுமந்து வரும் கரு. அதை நான் சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களுக்கு கூட எந்த கருவுக்கும் பேசும் சக்தியை தரவில்லை. நான் என்னுடைய தாயின் கருவில் வந்ததால் மனித வடிவம் பெற்றேன். இங்குள்ள அனைத்து உணவுகளையும் சாப்பிடுகின்றேன், பேசுகின்றேன், உரையாடுகின்றேன், குடும்பம் நடத்துகின்றேன். வேறு கருவில் பிறந்தால் எதை தின்றிருப்பேன், என்ன கதிக்கு ஆளாகியிருப்பேன். ஆக அதனால தான் நாம் பெண்களை வணங்க வேண்டும், பெண்களை மதிக்க வேண்டும். அதனால தான் நம் தேசத்திலே இந்த தேசத்தை தாயாக மதிக்கின்றார்கள். கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று பெண்ணின் பெயரை விட்டார்கள், ஆணின் பெயரை விடவில்லை. ஆணின் பெயரை விட்டுவிட்டால் அது வற்றிவிடும், காய்ந்துவிடும். ஆக எங்கெல்லாம் பெண்கள் மதிக்கப்படுகின்றார்களோ, பாதுகாக்கப்படுகின்றார்களோ, கௌரவமாக நடத்தப்படுகின்றார்களோ, கண்ணீர் சிந்தாமல் நடத்தப்படுகின்றார்களோ, அங்கு தெய்வம் அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்கள் தெய்வத்தின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும். பெண் பிள்ளைகள் பிறந்தால் மாறுதட்டி கொள்ளுங்கள். அவர்கள் பேசும் இயற்கை. தெய்வமே நம் வீட்டில் பிறந்ததாக அர்த்தம், ஐதீகம். பெண் பிள்ளைகள் பிறந்தால் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் அவள் அடுத்த வாரிசை சுமந்து வரும் கரு. நான் சொன்னது போல மொழியை சுமந்து வரும் கரு. நான் திரும்ப திரும்ப பதிவிடுகின்றேன். வேறு எந்த கருவுக்கும், நீங்கள் நினைக்கின்ற எந்த ஒரு உயர்ந்த பொருளுக்கும், வானத்திற்கோ, பூமிக்கோ, நெருப்பிற்கோ, ஆகாயத்திற்கோ எதற்கும் பேசும் சக்தியை வைக்கவில்லை. அந்த பெண்ணினுடைய கருவுக்கு மட்டும்தான் பேசும் சக்தியை வைத்திருக்கின்றான். அவள் மொழியை சுமந்து வரும் கரு. அதனால தான் நம்ம பெண்ணை இந்த நேரத்தில் நம்ம வணங்கணும். இதுவரை வணங்காமல் இருந்தவர்கள், மதிக்காமல் இருந்தவர்கள், திட்டியவர்கள், கண்டித்தவர்கள், சித்திரவதை செய்தவர்கள், அள வைத்தவர்களெல்லாம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்னுடைய இந்த சேனலின் சார்பாக என்னுடைய தாயவோ, அல்லது என்னுடைய சகோதரியவோ, அல்லது இறந்து போன என் மனைவியவோ, அல்லது என்னோட பழகிய உறவுகளையோ நான் கடுமையாக கோபத்தில் கண்டித்திருந்தால், பெண்ணே, தாயே, என்னை மன்னித்து விடு. இழந்தவனுக்குத்தான் அறிவே தெரியும். இதுவரை நீங்கள் ஆண்களாக பிறந்தவர்கள் உங்கள் சகோதரியிடமோ, அல்லது உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளிடமோ, அல்லது உங்கள் தாயிடமோ யாரிடமாவது குற்றம் குறையாக நீங்கள் பேசியிருந்தால் கௌரவம் பார்க்காமல், ஏனென்றால் நான் சொன்னது போல நமக்கு பேசும் சக்தியை, இந்த வடிவத்தை, இந்த மொழியை தந்த கருவை வணங்கிக் கொள்ளுங்கள். அதில் ஒன்றும் குற்றம் இல்லை. நான் பகிரங்கமாக சொல்கின்றேன். என்னை செல்லமாக கண்ணா கண்ணா என்ற மறைந்து போன என்னுடைய பாட்டியை நினைக்கின்றேன், என்னுடைய சின்னாச்சியை நினைக்கின்றேன், என்னுடைய சித்திகளை நினைக்கின்றேன், என் குடும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளை
என்னுடைய அப்பாவோடு பிறந்த என்னுடைய சித்தப்பா பிள்ளைகள் அத்தனை சகோதரிகளையும், என் சகோதரிகளையும், என் குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தைகள், மகள், மருமகள் அத்தனை பேரையும், என் சம்பந்தார் உள்பட அத்தனை பேரையும் வணங்கிக் கொள்கிறேன். என்னுடைய கடையினுடைய பெண் வாடிக்கையாளர்களை அத்தனை பேரையும் நான் வணங்கிக் கொள்கிறேன். நான் பதிவிட்டது போல நீங்கள் அவர்களை ஒருவேளை சித்திரவதை செய்திருந்தால், ஒருவேளை அள வைத்திருந்தால் அவர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்பது ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் தெய்வத்தை விட மேலான தெய்வம். அதனால தான் நபிகள் நாயகம் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னும் என் தாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் என்னுடைய தாய்க்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துகள். உண்மையிலேயே தாயை நான் உன் வயிற்றில் பிறக்காவிட்டால் இந்த வடிவம் நான் பெற்றிருப்பேனா, இந்த பேசும் சக்தியை பெற்றிருப்பேனா? உனக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துகள். நான் அறிந்தவரையிலேயே சாகும் வரை ஓய்வின்றி தன் மகளுக்காக, மகள் பெற்ற பிள்ளைகளுக்காக, அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக வந்தவர்களுக்கெல்லாம் பொங்கி பொங்கி போட்டு கடைசி வரை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஜீவன் பெண் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே இந்த நல்ல நாளிலே இந்த உலகப் போர் முடிய வேண்டும். அத்தனை பெண்களும் கண்ணீர் வடிக்கின்றார்கள். தயவு செய்து இந்த போரை நிறுத்துங்கள். இந்த கண்ணீர் வெடிகுண்டாக மாறினால் உங்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும். மிக மோசமான தண்டனையை உலகத் தலைவர்கள், இந்த போரிடுவர்கள் அனுபவிப்பீர்கள். எந்த பெண்களும் போரை விரும்பவில்லை. நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்ணிடம் வரதட்சணை வாங்கியிருந்தால் அதை கொடுத்து விடுங்கள். தொடர் மகிழ்வுக்காக படைக்கப்பட்ட வடிவம் பெண் வடிவம். அது தாயாக, தாரமாக, மகளாக, மருமகளாக எல்லா உறவுகளிலும் வந்து நமக்கு மருத்துவராக இருந்து கவலைப்படும் போதெல்லாம் பெண்ணினுடைய கரங்கள், அது தாயின் கரமாக இருந்தாலும் சரி, காதலியின் கரமாக இருந்தாலும் சரி, மனைவியின் கரமாக இருந்தாலும் சரி, ஒரு செவிலியர் கரமாக இருந்தாலும் சரி, மருமகளுடைய கரமாக இருந்தாலும், பேத்தியின் கரங்களாக இருந்தாலும் சரி, மருந்தை விட அவர்களுடைய கரங்கள் கண்களை துடைக்கின்ற பொழுது, தைரியப்படுத்துகின்ற பொழுது, நான் இருக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்கின்ற பொழுது அந்த தைரியம் தெய்வம் தரக்கூடிய தைரியம். தயவு செய்து அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த நல்ல நாளிலே தயவு செய்து நான் உங்கள் பாதம் தொட்டு கேட்கின்றேன். நான் ஒரு மனைவியை இழந்தவன். எனக்குத்தான் அந்த கொடுமை தெரியும். ஒரு கடந்த காலங்களெல்லாம் பெண்ணினுடைய பார்வைகளாலே மகிழ்ச்சி பெற்றவர்கள் நாங்கள். அத்தனை பார்வை தந்த அன்று பார்வை தந்த அத்தனை பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லா செல்வங்களும் பெற்றும் சிறப்பாக வாழ வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது அவர்கள் இணைந்துதான் வாழ வேண்டும் என்று அர்த்தமல்ல. பார்வையாலே வாழ்த்தியவர்களெல்லாம் உண்டு. தரிசனம் கிடையாதா என்பது போல, அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மையை பகிர்வதில்லை. நான் தைரியமானவன், பயப்படுவதில்லை. நான் ஒரு கவிஞன், அஞ்ச மாட்டேன். மரணம் மட்டும்தான் என்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நான் உறுதியாக இருக்கின்றேன். இடையிலே ஒரு புரிந்து கொண்டு என்னோடு வாழ்ந்த அந்த பெண்மணியின் சேவையை நான் மறக்க மாட்டேன். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் சொல்லணும், நான் நன்றியை, அதுவும் பெண்களுக்கு நன்றியோடு இருந்து, நான் அது ஒரு கஷ்டமான பணி. நான் சொன்னோம்ல, அவங்க 4 வயசில் தூங்கின தூக்கம்தான். எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாருமே 90 வயது வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே கிடையாது. அப்பேற்பட்ட பிறவியை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். வரதட்சணையை வாங்கினால் கொடுத்து விடுங்கள். அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வையுங்கள். பெண்ணே, உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு அந்த அதிகாரம் உண்டு. கண்டிப்பாக நீ இந்த பிறவியிலே உண்மையிலே இப்போ உள்ள பெண்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. வாழ்த்துக்கள். ஆனால் என்னால் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக விறகை எடுத்து வந்து குழலை வைத்து ஊத வேண்டும். என் தாய் குழலை வைத்து ஊதுவாள். நெருப்பு நர்த்தனமாடும். அந்த புகை, அந்த அடுப்பங்கரை மிக கடினமான பணி. கையால் தான் எல்லாம் அரைக்க வேண்டும். எல்லாமே கையால் தான் தயாரிக்க வேண்டும். ஒரு மோசமான ஒரு காலம். இன்று உங்களுக்கு ஒரு பொற்காலம், அருமையான காலம். இறைவன் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம், உங்களுடைய வேதனைகள்லாம் உணர்ந்து இன்றைக்கு எல்லாம் மிஷினாக வாங்கி வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல படித்து ஆண்களுக்கு இணையாக, ஆண்களுக்கு உதவியாக வருமானத்தையும் தந்து அறிவோடு வாழ்கின்ற ஒரு நல்ல ஒரு பொற்காலம் நான் பார்க்கின்றேன். அனைத்து துறைகளிலும் நீங்கள் சிறப்பாக
என் கடையிலேயே 2 பெண்மணிகள் பணியாற்றுகின்றார்கள். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். தாயைப் போல் எனக்கு பணிவிடை செய்து, எனக்கு உணவு தயாரித்து, என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் கையாண்டு, அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான எல்லா துறைகளிலும் பெண்கள், அனைத்து துறைகளிலும் நான் பார்க்குறேன். பெட்ரோல் பங்க்லேருந்து எல்லா கடைகளிலேயும் உயர் அதிகாரிகளிலிருந்து அத்தனையும் சிறப்பாக நிறைவேற்றி, ஒரு ஒழுக்கமாக எல்லா இடத்திலையும் பொறுப்பாக வேலை பார்த்து பிள்ளைகளை படிக்க வைத்து அறிவுபூர்வமான பெண்களாக நீங்கள் வந்து விட்டீர்கள். விண்வெளி வரை சென்று வந்து விட்டீர்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த பெற்றோர்களுக்கும் கணவன்மார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அன்றைக்கெல்லாம் வெளியே விட மாட்டாங்க, உலகமே தெரியாது. மாப்பிள்ளை இறந்துட்டார்னு அந்த பொண்ணோட கதி அதோ கதி, அவ்வளோதான். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்று ஒரு பொற்காலம். நிறைய படிக்க இருக்கின்றீர்கள், நிறைய அறிவாளியாக இருக்கின்றீர்கள். குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி என்னென்ன யாரை எங்கெங்கே படிக்க வைக்க வேண்டும் என்று நல்ல கல்வி அறிவு பெற்று குடும்பத்தினுடைய கணவனுக்கு இணையாக குடும்பத்தின் பாரத்தை சுமந்து ரொம்ப கஷ்டமான பணி. அதாவது உலகத்திலே நாம் பார்த்ததில் பாத்திரம் கழுவுறது ரொம்ப கஷ்டம். அது அந்த அந்த வேஷத்தை போட்டு பாருங்கள், ஒரு நாள் கூட நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியாது. சொல்லலாம் எல்லாம், ஆனால் உண்மையிலேயே ஒரு கஷ்டமான பணி அவங்களுடைய பணி. அவங்களுக்கு எத்தனையோ உடல் உபாதைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் மறந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்கள்ட்ட. அதெல்லாம் மறந்து விடிய விடிய அங்கே வேலை பார்த்து, திரும்ப வீட்டில் வந்து வேலை பார்த்து, திரும்ப அதிகாலையிலேயே கணவனுக்கு தயார் செய்து, பிள்ளைகளுக்கு தயார் செய்து, திரும்ப வீட்டிற்கு வந்து வாரிசுகளை வளர்த்து, அதை ஒழுக்கமாக அன்னை வளர்ப்பதிலே ஒரு பாட்டு இருக்குது. எல்லாம் அன்னை வளர்ப்பதில் தான் வருது. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு ஒரு பாட்டு. அதனால் அது பெண்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புகளை உணர்ந்து, இன்றைக்கி எல்லா ஆண்களும் பரவாயில்ல, அந்த பெண்களுடைய நிலையை உணர்ந்து அவங்களோட சமமாக முந்தியெல்லாம் நீயா நானா என்று இல்லாமல், இது ஒரு பொற்காலம். உண்மையிலேயே நான் அதை ரொம்ப பாராட்டுறேன். அப்போம்லாம் ரொம்ப கஷ்டம். எங்கள் பாட்டி வாழ்ந்த காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். கரண்ட் கிடையாது. அதெல்லாம் உணர்ந்து நான் சொன்ன மாதிரி பெண் பேசும் இயற்கை. ஒரு இயற்கை என்ன மகிழ்ச்சி தருமோ அதுபோல் பெண்ணும் பேசும் இயற்கை. இந்த கௌரவமான நாளிலே, இந்த மகளிர் தினத்திலே அடுத்த பிறவி நான் பெண்ணாக பிறக்க பிரியப்படுறேன். ஏன்னா கோபம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு சிகரெட்டு, மது, ஒரு ஒழுக்கம், ஒருவனுக்காக வாழ்தல் நிறைய இருக்குது. அதனால தான் கர்ப்பப்பையை, அந்த பொறுமை இருக்க போய் தான் அவங்கள்ட்ட வச்சா. ஆண்கள்கிட்ட வச்சா கர்ப்பப்பை இருக்குமா? அந்த வேதனையை தாங்க வேண்டாம். ஒவ்வொரு பிரசவமும் மரணத்திற்கு சமம். ஒவ்வொரு பிரசவமும் மரணத்திற்கு சமம். அந்த வலி இருக்க, அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அது வானில் ஆதவன் உதிக்கும் வேதனை. அது மரண ஒத்தியே தான். அது அப்பேற்பட்ட ஒத்திகையில் தான் அந்த பெண் நமக்காக வந்து, எங்கேயோ பிறந்தவள் நமக்காக வந்து தாய் செய்ய வேண்டிய பணிகளை, தாய் விட்டு போன இந்த உயிரை தொடர்ந்து நம்மளை பாதுகாத்து, நமக்கு வாரிசுகள் தந்து, நமக்கு பெயர் புகழ் தந்து, அத்தனையும் தந்து, குடும்பத்தை தாங்கி, ஒரு குடிகாரனை நல்லவனாக்கி, செலவாளியை சிக்கனவனாக்கி, பொறுப்பில்லாதவனை பொறுப்பாக கொண்டு வந்து அவனை அகிலம் உலக அளவுக்கு மதிக்கக்கூடிய ஆற்றல் பெண்ணிடம் உண்டு. பெண்புகள் மிகப்பெரிய சக்தி. அதை நான் அனுபவத்திலே உணர்ந்திருக்கின்றேன். நான் சொன்னது போல, என்னோடு வாழ்ந்து மறைந்த என்னுடைய மனைவிக்கு நன்றி. என் குடும்பத்திலே என்னோடு என்னை எடுத்து வளர்த்து மறைந்து போன என் ஆச்சி, சின்னாச்சி, நிறைய பேர் இருக்காங்க, பூட்டியாச்சி, அத்தனை பேருக்கும், இந்த நல்ல நாளிலே இறந்தவர்களுக்கும், இந்த பூமியிலே பிறந்து உலகெங்கும் மறைந்த அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துகள். பெண்கள் நம்மளை வாழ்த்த வேண்டும். மிக ஒழுக்கமானவர், மிக நேர்மையானவர், தரக்குறைவான ஒரு பார்வையே கிடையாது அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும். அதுதான் ஆண்களுக்கு அழகு. ஒரு பெண் வணங்கணும், ஐயா நீங்கள் நல்ல மனுஷன், நேர்மையானவங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க. இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம். நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஏனென்றால் ஒரு ஆண் எப்படி பெண்மையை, காம உணர்ச்சிகளை, காதல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது என்பது வாதம். உண்மைதான். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் உண்மையிலேயே யோக்கியமாக இருக்கிறாரா, பெண்களை தொடாமல் இருப்பாரா என்பதற்காக மிகப்பெரிய கைதேர்ந்த ஒரு தேவதாசியை 2 பேரை அனுப்புகின்றார்கள். இது வரலாற்று உண்மை. நான் படித்திருக்கின்றேன். இது உண்மை. இதில் மாற்று கருத்து இல்லை.
அவர்கள் போகின்றார்கள். பல மன்னர்களை சரித்தவர்கள், பல சாம்ராஜ்யத்தை சரித்தவர்கள் ராமகிருஷ்ணருக்கு பரமஹம்சருக்கு முன்னாலே நின்று நடனம் ஆடுகின்றார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எழுந்தார். அந்த இரு தேவதாசிகளுடைய பாதங்களை வணங்கினார். பெண்ணே, நான் உன்னை பராசக்தியாக பார்க்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டார். ஒரு தேவதாசியை நம்மளை காம உணர்ச்சிக்கும் காதல் உணர்ச்சிக்கும் வசப்படுத்த வந்தவளை நான் தெய்வமாக பார்க்கிறேன், சக்தியாக பார்க்கிறேன் என்று காலில் விழுந்த பின்பு அந்த பெண்ணுக்கு எந்த உணர்ச்சி ஏற்படும்? இதை நாம் நினைத்தால் செய்யலாம். நான் இதை செய்திருக்கின்றேன். நான் இப்போ ஒரு தனிமையில் இருக்கின்றேன். எந்த பெண்ணும் என்னை வீழ்த்த முடியாது. வந்தவுடன் நான் உன்னை தெய்வமாக பார்க்கிறேன் தாயே, நீ போய் வா என்றால் கடைசியிலே அந்த தேவதாசி அந்த தொழிலை விட்டு பத்தினியாக மாறினாள். இது ஆண்களால் முடியும், முடியாது என்று ஒன்று கிடையாது. எவன் ஒருவன் சகோதரியாக தாயாக பார்க்கின்ற பொழுது அந்த உணர்ச்சி அடிபட்டு போய்விடும். நாம் தான் பெண்களுடைய உடல் உறுப்புகளை கீழ்த்தரமாக பார்க்கின்றோம். ஆனால் எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணினுடைய உறுப்பை பார்ப்பதும் இல்லை, ரசிப்பதும் இல்லை. அவர்கள் ரோட்டிலே அம்மனமாக கிடந்தால் ஒரு போர்வையை அல்லது ஒரு துண்டை எடுத்து போட்டுவிட்டு போய்விடுவார்கள். அவர்களுக்கு எந்த உணர்ச்சியும் அவர்களுக்கு இயற்கையிலே கிடையாது. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் தான் ஒரு பெண்ணினுடைய மேலாடை விழுந்தால் அதை ரசிப்போம். அந்த உணர்ச்சிகள் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தாயாக சகோதரியாக பார்க்கின்ற பொழுது அந்த உணர்ச்சி நமக்குள் வராது. இதை மீறுகின்ற பொழுது பெண்களுடைய பாவம் சாபம் பொல்லாதது. நான் சில நேரங்களில் கோபமாக பேசியிருக்கேன். அதே நேரத்தில் நான் மன்னிப்பும் கேட்டிருக்கேன். சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். என்னுடைய வயதில் சிறியவர்களுடைய பெண்ணினுடைய பாதங்களை நான் தொட்டு போயிருக்கின்றேன். என்னோடு வாழ்ந்த என்னுடைய மனைவியின் கருத்து வேறுபட்டால் கோபம் ஏற்படுகின்ற பொழுது நான் மன்னிப்பு கேட்டிருக்கின்றேன், தெரியாமல் பேசிவிட்டேன் என்று. என்னோடு புரிந்து கொண்ட வாழ்ந்த பெண்ணிடமும் தகராறு ஏற்பட்டிருக்கின்றது, தயவுசெய்து என்னை மன்னித்து விடு, நான் கோபமாக பேசிவிடேன். ஒன்றே ஒன்று சொல்கின்றேன், பெண்ணே அல்லது ஆணே, நீ ரைட் இது செய்வதெல்லாம் ரைட் என்று சொன்னால் உங்களுக்குள் ஃபைட்டு கிடையாது. ஆக என்னுடைய அனுபவத்திலே நீங்கள் பெண்களை இதுவரை மதிக்காவிட்டாலும் பெண் இல்லாத வீடு அது பால் தான், சந்தேகமே இல்லை. ஒரு பெண் இருந்தால் தான் அந்த வீடு ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும். ஐஸ்வர்யம் வேணும்னா ஒரு பெண் இருக்கணும். அது தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், அல்லது யாராகவும். பெண் இல்லை என்று சொன்னால், அதனால் தான் இறைவன் பெண்ணை படைத்தான். பெண்ணை எதற்காக படைத்தான்? கண்கள் கலங்குகின்ற பொழுது, மனிதன் தைரியத்தை இழக்கின்ற பொழுது, நேர்மையாக வாழவும், ஒழுக்கமாக வாழவும், நல்ல நிலையிலே வாழவும் தான் தொடர் மகிழ்வுக்காக படைக்கப்பட்ட அற்புதமான பிறவி பெண் பிறவி. பெண்ணாக பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும் என்று சொன்னார்கள். பெண்ணை வணங்குங்கள். நான் ஏற்கனவே பதிவிட்டது போல என் குடும்பத்தில் உள்ள பெண்களிடமோ நான் தரக்குறைவாக கோபத்திலே பேசியிருக்கின்றேன். ஏன்னா ஆண் என்றால் அது கோபம் வரத்தான் செய்யும், வார்த்தைகள் வரத்தான் செய்யும். அப்படி நான் ஏதாவது நிறைய பேசியிருக்கின்றேன், மாற்றுக்கருத்தில்லை. அத்தனை சம்பந்தப்பட்டவர்களும் என்னை மன்னித்து விடுங்கள். வயதில் சிறியிருந்தார்களும் உங்களுடைய பாதம் தொட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எல்லா செல்வங்களும் பெற்று, நான் ஒரு விதவையின் கண்ணீரை யார் அறிவார்? ஒரு அபலையின் கண்ணீரை யார் அறிவார்? ஒரு விபச்சாரியின் நிலையை யார் அறிவார்? ஒரு பிச்சைக்கார பெண்ணின் நிலையை யார் அறிவார்? அனாதைகளுடைய பெண்ணின் நிலையை யார் அறிவார்? தயவுசெய்து நீங்கள் உன் கண்கள் முன்னாலே அப்படி யாராவது ஒரு பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுங்கள், அவர்களுடைய கண்ணீரை துடையுங்கள். நீங்கள் தெய்வம் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யும், சனீஸ்வர பகவான் உங்களை துன்புறுத்த மாட்டார் என்று கூறி ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை நான் பாடணும்னு ஆசைப்பட்டேன். அது போலீஸ்காரன் மகள் என்று நினைக்கின்றேன். அருமையாக எழுதியிருப்பார் அந்த பாட்டை. எழுதினது யாருன்னு தெரியல. இந்த கவிஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பாட்டை பாடி நான் முடிக்கின்றேன். பெண் என்ற பிறவி என்றைக்கு இந்த பூமியிலே இறைவன் படைப்பதை நிறுத்துகின்றானோ அன்று வானம் தரை இறக்கப்படும். பெண்ணினுடைய பிறப்பு இருக்கப்பைத்தான் இறைவன் இந்த பூமியை, உணவுகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பெண்ணுக்காகத்தான் மழையெல்லாம் பொழிய வைத்து பயிர்களெல்லாம் செழிக்க வைத்து வச்சுக்கிறான். ஒருவேளை இந்த குண்டு போட்டு இந்த பெண்களெல்லாம் அழிக்காமன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் அரண்மனை அழிந்துவிடும். பெண்ணின் சாபம் பொல்லாதது. அதான் கண்ணகி
எரிச்சிட்டா என்று கூறி இந்த பாட்டு ஒரு சாமில் தான் அணைப்பாங்க. அருமையான பாட்டு. இப்போ இளைஞர்கள்லாம் கேட்குற அந்த பாட்டை கேளுங்க. தனனா தனனா பொன் என்பே சிறு பூ என்பே பொன் என்றே சிறு பூ என்றே காணும் கண் என்றே வேறு என் என்றேன். டடடங் 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 டடங். என்ன மியூசிக், என்ன குரல், என்ன வார்த்தை. தனனா 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 பொன் என்பே சிறு பூ என்பே கண் என்பேன் வேறு என்பேன். உடனே அந்த பெண், நீ என்னம்மா சொல்கிற? நான் உன்னை பெண் என்பேன், சிறு பூ என்றேன், காணும் கண் என்றேன், வேறு என்னென்றேன். அதுக்கு பெண் சொல்லுதா, அழகாக சொல்லுவோம். அந்த பாட்டை கேளுங்க. என் என்பேன் கலையேடென்பேன் கண்கள் நான் என்றார் பார்வை நீ அன்றோ. என் என்பேன் கலையேடென்பேன் கண்கள் நான் என்றால் பார்வை நான் என்பேன். டிடிடிங் டிடிடிங் டிடிடிங். முல்லை மலர் எடுத்து முத்து சரம் கொடுத்து சிட்டு சிட்டு முத்தம் போல் உன்னை நான் பார்த்திருப்பேன். என்ன வரி தெரியுமா அதெல்லாம்? கொத்து மலர் எடுத்து முத்து சரம் தொடுத்து சிட்டு குருவி போல் பார்த்து சிரித்திருப்பேன். தொட்டவுடன் நெஞ்சில் துள்ளி வரும் வெள்ளம் கண்டு கண்டு நானும் கழித்திருப்பேன். அப்பா, உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார். இந்த வரி ரொம்பவே என்னை தூக்கி சாப்பிட்டுட்டு. உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். நம்மை நாம் அறிவோம், வேறு யார் வேறு யார் அறியணும்? உன்னை நீ அறிந்து விட்டாய், என்னை நான் அறிந்து விட்டேன். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. பொன் என்பேன் சிறு பூ என்பேன் காணும் கண் என்பேன் வேறு என் என்பேன். டடடங் டடடங் டடடங். உன்னை நினைத்திருப்பேன், என்னை மறந்திருப்பேன். கண்கள் நிறைந்திருப்பேன், நெஞ்சில் நிறைந்திருப்பேன். உன்னை நினைத்திருப்பேன், என்னை மறந்திருப்பேன். கண்கள் கலந்திருப்பேன், நெஞ்சில் நிறைந்திருப்பேன். தனனா பொன் என்பேன் சிறு பூ என்பேன் காணும் கண் என்பேன் வேறு என் என்பேன். அதுக்கு பெண் சொல்றா, என் என்பேன் கலையேடென்பேன். அவனை பார்த்து சொல்றான், என் என்பேன் கலையேடென்பேன் கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்றோ. மனம் நினைத்ததை வாக்காக சொல்லி பிரிந்தவர்கள் ஒன்று கூடி நீயா நானா என்று இல்லாமல், விவாகரத்து இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, பெண் படைப்பு. பெண் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஆண்கள் எதற்காக வாழ வேண்டும், எதற்காக உழைக்க வேண்டும், யார்தான் உங்களை கட்டுப்படுத்துவார்கள்? ஆக நான் சொன்னது போல இந்த மகளிர் தினத்திலே நீங்கள் தாயிடம் பேசாமல் இருந்தால், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறுத்திருந்தால், இந்த பதிவை கேட்ட பின்பு கடமைகளை செய்யுங்கள். பின்னால் உங்கள் மனசாட்சி உங்களை கொள்ளும். நான் அதுதான் மன்னிப்பு கேட்டேன், பகிரங்கமாக நான் பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஆண் என்ற ஒரு ஆணுக்கே உள்ள குணம். சில ஆண்கள் தான் பக்குவமாக பேசுவார்கள்,
நமது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை அதை எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் வேகம் இருக்கத்தான் செய்யும். பேசியிருக்கின்றேன். அவர்களெல்லாம் நான் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த பதிவு கிடைத்த பின் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். பெண்கள் ஒரு தெய்வம், மாற்று கருத்தே இல்லை. நான் சொன்னது போல பெண் பிறவி என்று நிறுத்தப்படுகிறதோ அன்று இந்த உலகம் நிச்சயமாக அழிந்துவிடும். பெண்ணுக்காகத்தான் இந்த உலகத்திலே இறைவன் அத்தனை வசதிகளையும் அவன் படைத்திருக்கின்றான் என்று கூறி நிறைய பேசிடுவேன். என்னுடைய வேண்டுதல் கவிஞனுடைய வாக்கு பலிக்கும். பெண்ணே, உனக்கு இந்த பிறவியிலே எல்லா சுகங்களும் கிடைக்கும். ஏனென்றால் அவன் எவ்வளவுதான் அழகு பெற்றிருந்தாலும், எவ்வளவுதான் வீரம் பெற்றவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரம் பெற்றவனாக இருந்தாலும், உன் பார்வைக்கு அடிமை. நாங்களெல்லாம் அடிமைதான், மாற்று கருத்தே இல்லை. நானாவது பார்வைக்கு எவ்வளோ அடிமையாகிறேன். அன்பு மயமாக்கியவள் பெண். அது தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும். ஒரு பாட்டு, நிறைய பாட்டு, புது பாட்டு கூட வந்துச்சு, பட்டாக்கத்தி பயிரமில்ல, அதில் கூட வரும். நான் கல்லானவன் பூவாகிறே கண்ணே உன்னை, கல்லானவன் பூவாகினேன் உன்னை கண்டதால். அதே மாதிரி இன்னொரு பாட்டு வரும், அது கார்த்திக் படம்னு நினைக்கிறேன். ஒளி வேட்டைக்கு வந்தவன் பூந்தென்றலாய் மாறினேன், இந்த வனம் எங்கிலும் உன் மனராஜ்யம். பெண்ணுக்கு நிறைய பாட்டு இருக்கு, எவ்வளவோ பாட்டுகள் இருக்கு. மல்லிகை என் மன்னன் மயங்க, அந்த பாடலாம் கேளுங்க. வேட்டாமடல் அழகா பாடியிருப்பாரு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஆயிரம் உறவும் என்ன, உறவு ஆயிரம் இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்திடாமல் இருந்தேன். வேறென நீ இருந்தாய் நான் வீழ்ந்திடாமல் இருந்தேன். அப்பா, என்ன பாட்டு, வேட்னாவோட பாட்டு. அப்படி இருக்கணும். அதான் தாய், அதான் பெண் மனசு. அப்படி ஒரு தன்னுடைய பிள்ளை ஒரு கிணத்துக்குள் விழுந்து விட்டால் தகப்பன் குதிக்க யோசித்து விடுவான், தாய் குதித்து விடுவாள். அதான் பெண் மனம். மனைவிக்குத்தான் தெரியும் கணவனுடைய உயிர் அருமை. மற்றவர்கள் துடிப்பது ஒருவராக இருந்தாலும். ஏனென்றால் அதுதான் பெண். ஆகவே இந்த பதிவு கேட்ட பின்பு பெண்களை வணங்கிக் கொள்ளுங்கள், பெண்களை உயர்வாக நினையுங்கள். எனக்கு தான் நல்ல அந்த அருமை தெரியும். ஆனாலும் இறைவன் பெண்ணாக எனக்குள் வந்து என்னை ஆட்சி செய்து எனக்கு தாயாக, தாரமாக, காதலியாக, அத்தையாக, சித்தியாக, பாட்டியாக, பூட்டியாக, எல்லா உறவுமாக இருந்து பெண்ணினுடைய அருமையெல்லாம் எனக்கு பேச செய்து, ஆக இந்த பதிவு கேட்ட பின்பு பெண்ணை உயர்வாக நடத்துங்கள். பெண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் ஆயுள் முழுக்க அப்பா அப்பா என்று, தாத்தா தாத்தா என்று உள்ளன்போடு நடிப்பே இல்லாத ஒரு அற்புதமான பிறவி, பெண் பிறவி. அது மாதிரி எத்தனையோ நடிகைகள் நம்மளை மகிழ்விச்சிருக்கிறாங்க. அத்தனை நடிகைகளுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துகள். குறிப்பாக நம்மளுடைய பெருங்கவி ஔவையார் அம்மை அவர்களுக்கு ஒரு வாழ்த்துகள், காரைக்கால் அம்மையார் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துகள். ஆனால் அவங்கெல்லாம் வந்து நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆகவே பெண்களை வணங்கி நான் சொன்னபடி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கின்ற எந்த கருவுக்கும் பேசும் சக்தியை இறைவன் வைக்கவில்லை. தாயின் ஒரு பெண்ணினுடைய கருவிற்கு மட்டும்தான் பேசும், சிந்திக்கும், சிரிக்கும் இந்த முக வடிவம், இந்த அழகு, பெருமை, இந்த அறிவு, அந்த மொழியை சுமந்து வந்த அந்த கருவை நான் வணங்குகிறேன். எல்லா பெண்களையும் வணங்குகிறேன். உலகில் உள்ள அத்தனை பெண்களையும் வணங்கிவிட்டு நீங்கள் எல்லா வளமும் எல்லா சுகமும் பெற்று நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த மகளிர் தினத்திலே நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் அணு ஆயுதங்கள் வைத்திருந்தால் கைது, சிறை தண்டனை, தேச விரோத சட்டம். ஆனால் ஆட்சியாளர்களே இவ்வளவு அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டால் அவனை எவன் கைது செய்வது? உலகத்தில் உள்ள நடுநிலையாளர்களாம் ஒன்று திரளுவோம், பெண்கள் எல்லாம் ஒன்று திரளுவோம். நீ அத்தனை பேருடைய மாங்கல்யத்தையும் பறித்து விட்டாய்.
அத்தனை பெண்களுடைய கண்களையும் இப்பொழுது எதற்கு இந்த நவீன யுகத்தில் இந்த போர்? நாங்கள் கூட எல்லை தாண்டுவதில்லை, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றோம். அதுவும் நோன்பு நேரம், ஒரு புனிதமான நேரம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தவக்காலம், அடித்து நொறுக்கி தரமட்டமாக்கி குடும்பங்கள்லாம் மலர்கிறது. சண்டாள பாவிகளா, இதற்கு ஒரு பதவி, இதற்கு ஒரு பெருமை, உன்னையெல்லாம் கேட்பதற்கு காலம் நெருங்கிவிட்டது. அத்தனை இராணுவ தளபதிகளும் உங்களுடைய துப்பாக்கி முனைகளை அந்தந்த அதிபர்கள் வீட்டிலே வையுங்கள். நீங்களும் உங்களுடைய உயிரை இழக்கீர்கள். என்னை கேட்டால் இராணுவம் தேவையில்லை. இராணுவத்திற்கான செலவை கல்விக்கு செலவழியுங்கள், மருத்துவத்திற்கு செலவழிக்க. எதற்கு இராணுவம்? ஏதோ பண்ட காலத்தில் பைத்தரப்பில் அடிக்கிட்டு செத்தான். இப்போ எதுக்கு பாதலாம்? நீ எதுக்கு எல்லாம் தாண்டுற? இவ்வளவு பாவிகளா, இவ்வளவு ஆயுதங்களா? ஒன்று நீ நேராக எவன் வீட்டில் போடணுமோ அவன் வீட்டில் போடு. அந்த போட்டு இங்கே அழிச்சு வாயில் என்னமத்தான் வருது. ஏய், நான் விட்ட சாவம் பழிக்கும். இன்னொரு அடுத்த இதிலெல்லாம் உங்களெல்லாம் கண்டிக்கிறதுக்கு பொதுமக்களை நான் திரட்டி அத்தனை இராணுவ தளபதியை அழைத்து அந்தந்த ஜனாதிபதி அந்தந்த பிரதமர்களை ஒன்று போல் அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அவன் பாவம், அவன் குடும்பம் சாகுது. நீயா போரில் நிற்க? நீ போயேன். எப்போ நீ போகிற தூண்லாம் அந்த விமானத்தில் ஏறி உட்காரு. நீ தெளிவாக பதுங்குழியிலே உட்காந்துக்கிடுவ. இப்போ எதுக்காக சண்டை? கடவுள் சண்டை போட சொன்னாரா? கடவுள் அனுபவத்தானப்பா போதிச்சார். ஏன்ப்பா இந்த உங்களை எத்தனை பிள்ளைகள் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில், எங்கள் இந்தியாவில் 1 கோடி பேர் அங்கே கிடக்கும். உங்களுக்கு உழைக்க வந்த குடும்பம் பூரா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கண்ணீர் ஒன்றும் சும்மா விடாதுப்பா, சும்மா விடாது. தெய்வமே சொன்னாலும் சண்டை விடாது. விடு, நிப்பாட்டுலேனா என் தலைமையிலே ஒரு அணியை திரட்டுவேன். இராணுவ தளபதிகளை அழைத்து, எந்த இராணுவத்தை வைத்து நீ போரிட்டாயோ அந்த இராணுவ ஆயுதங்களெல்லாம் அவர்களை அழிக்க வைத்து, இராணுவத்தை வைத்து ஜனாதிபதி பிரதமரை எல்லாம் சிறைகளை அடைத்து 3 வருடங்கள் இராணுவம் ஆட்சி செய்யும். அவ்வளோ பிரதமரையும் உள்ளே தூக்கி போட்டால் சரியாக வந்துடும். சர்வதேச கோர்ட்டு என்ன செய்யுது, ஐநா சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை மகளிர் போகிறான் சாவம் விட தான், அவன் கண்ணீர் ஒன்று சும்மா விடாது என்று கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து மகளிர்களுக்கும், இறந்து போன மகளிர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த கௌரவம் சேனல் சார்பாக, களக்காடு ஜெய்தி ஸ்வீட்ஸ் மாணிக்க வாசகத்தின் கௌரவம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். குறிப்பு: மிக விரைவிலே காயல்பட்டினத்திலே, நான் பிறந்த புண்ணிய பூமியிலே, பெண்களையே நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபுட் கோர்ட் இடம்லாம் பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே துவங்குகிறோம். அந்த ஊரில் என்னதான் அங்கே ஜெய்தி ஸ்வீட்ஸ் இருந்தாலும், பேக்கரி இருந்தாலும், எனக்கென்று, அதனால் அது இப்பொழுது அது கொஞ்சம் அது குடும்ப ரகசியம், அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஏனென்றால் எனக்கென்று அது ஒரு பார்ட்னர்ஷிப்புகளில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் இல்லாமல் என்னுடைய சுய முயற்சியிலே உங்களுக்கு தேவையான ஃபுட் கோர்ட்னால் எல்லாமே கிடைக்கும். அது பெண்களுக்காக ஒரு தனிப்பிரிவு இருக்கும். பெண்கள் வந்து சாப்பிடலாம். பெண்களே எங்கள் பணிபுரிவார்கள். இந்த மகளிர் தினத்தில் நான் பார்த்த லெவலில் எத்தனையோ பட்டணங்கள் பார்த்துருக்கேன். பெண்களுக்கு உரிய மரியாதை, பாதுகாப்பு, அந்தஸ்து எல்லாம் காயல்பட்டினத்தில் இருக்குது. பெண்களுக்கென்று தனி ஏடிஎம்மே இருக்குது. நான் பார்த்த லெவலில் பெண்கள் ரொம்ப கௌரவமாக, கண்ணியமாக, பாதுகாப்பாக, சிறப்பாக, எந்த விதமான ஒரு சித்திரவதையும் இல்லாமல், ஒரு டார்ச்சர் அது எதுவுமே இல்லாமல், அப்படி ஒரு கௌரவமாக வாழக்கூடிய எத்தனையோ பட்டணங்கள் இருக்குது. நான் பிறந்த பட்டணத்தை பேசல் எனக்கு உரிமை உண்டு. அப்பேற்பட்ட காயல்பட்டினத்திலே என் குடும்பத்தார்கள் இருக்கின்றார்கள். ஏதோ காலத்தின் விதி, இன்ஷா அல்லாஹ் நான் களக்காடு வந்து விட்டேன். எனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை அங்கே இப்பொழுது என்னுடைய மகன் அங்கே ஹோட்டல் ஜெயந்தி ஒன்று என்று தனிப்பட்ட முறையில் என் மகனுக்காக அங்கே சிறப்பாக செய்து கொடுத்தோம். அதற்காக நான் அழைத்த போது எல்லா பெருமக்களும் வந்து ஆதரவு கொடுத்தீர்கள். அதை சிறப்பாக நாங்கள் அதை ஆரம்பிக்கும் போது ஆதரவு கொடுத்து சிறப்பான முறையிலே அதை கௌரவமாக நடத்தி என் மகனுக்கு ஒரு வாழ்க்கை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மிக விரைவிலே இன்ஷா அல்லாஹ் காயல்பட்டினத்திலே இதுவரை யாரும் தராத சுவை, அது பேக்கரியாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பழையது வேணுமா எல்லாம் கொடுப்போம். நான் காயல்பட்டினத்துக்கு பெருமையில் நிறைய இருக்குது. நிச்சயமாக நான் ஆரம்பிக்கின்ற ஸ்தாபனம் காயல்பட்டினத்திற்கு ஒரு பெருமையை கொடுக்கும் என்று கூறி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சுவை பிரியன், உங்கள் மேம்பட்ட சுவைக்காக தாயை போல் அடுப்படியில் நாங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நினைத்தது நடக்க பெண்களை வணங்கி செல்லுங்கள், பெண்களை மதியுங்கள். தெய்வம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே துணை செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.